அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி சுரேஷ் ஜோடி செம ஜோடி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கோமதி மீனா ராஜி சரிங்க, நாங்கள் இங்கே வந்த வேலை எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனேவும் இங்கே சுரேஷோட அம்மா இருந்துட்டு நல்ல வேலை கிளம்புறாங்க, இங்கே வந்து ஒரு பாடாக படுத்துட்டாங்க, என்னையும் வேலை வாங்கி என்னென்னமோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அம்மா மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே கோமதி மீனா ராஜி எல்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு போக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கோமதியை ராஜியும் மதியம் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. உடனே கோமதி அழாதீங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும், வந்து கொஞ்சம் தங்கி இருந்துட்டு போகணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தங்கராஜும் ரேவதியும் வர்றாங்க. வந்ததும் தங்கராஜ்கிட்டையும் கோமதி வர்றோம்ப்பா, நீங்கள் கண்டிப்பாக அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே தங்கராஜ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம்மா, உங்கள் சாப்பாடுக்கு நாங்கள் அடிமை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி சரிங்கம்மா, நீங்கள் இங்கே வந்தது எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு ரேவதியும் கோமதியை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த இடத்துல சுரேஷை காணும். உடனே கோமதி இன்னும் சுரேஷ் வரலையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சுரேஷ் வந்துடுறாங்க. வந்ததும் சுரேஷ் வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் எங்களுக்கும் குன்னக்குடியில் ஒரு வேலையாயிடுச்சு, நானும் குன்னக்குடிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே அப்போனா நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கோமதியும் சொல்கிறாங்க. உடனே சுரேஷோட அம்மா அப்பாவும் இல்லைங்க, எங்களால் இப்போ வர முடியாது, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மலர் பாக்யராஜ் நீங்கள் 2 பேரும் சுரேஷ் மதியோட சேர்ந்து வாங்க அப்படின்னு இங்கே கோமதி சொன்னதும் மலர் போயிட்டானா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, எனக்கே கால் வலி அப்படின்னு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. உடனே கோமதி வந்துட்டு ஆமாம் இவங்களுக்கு எனக்கு தான் கால் வலி வராமல் இருந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மலர் வந்துட்டு இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி கண்டிப்பாக வரணும் ஒரு நாள், மதி நீ வாமா, சுரேஷ் தான் அங்கே வரான்ல அப்படின்னு கோமதி மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, எதுக்காக யோசிக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைங்க நான் காலேஜில் லீவ் போடணுமே அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே மதி சொன்னதும் அம்மா ஒரு 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே கோமதி. உடனே சரி நானும் வர்றேன் அப்படின்ட்டு மதியம் முடிவு பண்ணுறாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் ஊரில் உங்கள் 2 பேத்துக்கும் மாப்பிள்ளை விருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. இங்கே மதியை நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, சுரேஷ் தான் வேலைக்கு போயிடுவான்ல அப்படின்ட்டு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. உடனே அவன் சுரேஷ் வேலைக்கு போனால் போகட்டும், மதி வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் கலகலன்னு இருக்கும், அவளுக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படி சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுரேஷோட அம்மா இருந்துக்கிட்டு அவள் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, அந்த பொம்பளை சொன்னால் சரி சரின்னு கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷோட அம்மா வந்து முணங்கிட்டு இருக்காங்க. உடனே மதி வந்துட்டு சரி நான் அவங்க கூட போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சுரேஷோட அம்மா அப்பா கிட்ட. உடனே கோமதியும் நான் அவங்கள கூட்டு போகலாம்லான்னு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி சரி கூட்டு போயிட்டு வாங்க, சுரேஷுக்கும் அங்கே வேலை இருக்கிறதெல்லாம் சரி கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தங்கராட்சியும் ரேவதியும் பார்த்துட்டு சரிங்கப்பா நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இங்கே சொன்னதும் சுரேஷும் மதியம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு சரிம்மா நாங்களும் இவங்க கூட போகிறோம் அப்படின்ட்டு சுரேஷ் மதி கோமதி மீனா ராஜி எல்லோரும் வந்து ஒரு காரில் ஏறி அப்படியும் அங்கேருந்து ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு வந்ததும் கோமதி பாண்டியன் கிட்டையும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் சுரேஷ் மதியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே சுரேஷ் மதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு இந்த ரூமு தான்ப்பா, நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்ட்டு கோமதி சுரேஷ் மதியும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. நேரத்தில் பாண்டியன் இங்கே உங்கள் அண்ணன் பிரச்சனை பண்ணதை பற்றி கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி என்னங்க கதிரும் எங்கள் அண்ணனும் சென்னைக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்குறாங்க. உடனே ராஜி அந்த இடத்துல இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன்லக்கா கதிரை நான் சென்னையில் பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் எதுக்காக என்கிட்ட மறைச்சானே தெரியல அப்படின்ட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முத்துவேலும் கதிரும் ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே சக்திவேல் கதிரோட சட்டையை பிடிச்சிட்டு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு எங்கடா போனேன் அப்படி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே முத்துவேல் கிட்ட வரும்போதே கதிர் வந்து அங்கே என்ன நடந்தாலும் சரி நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது, அப்படி சொன்னால் பார்த்துக்கோங்க, என் மேலே சத்தியம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் தம்பி வந்து என்னன்னாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா உங்கள் சுற்றி உள்ளவங்க தாங்க மாட்டாங்க, அதுக்காக தான் என் மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே கதிர் மேலே சத்தியம் பண்ணிடுறாங்க முத்துவேல் வந்து. சரி நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே சக்திவேல் கதிரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சக்திவேல் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் கதிரை பார்த்துட்டு இவங்க நம்ம சென்னையில் பார்த்தோமே அவங்க மாமாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காருலாம் என்கிட்ட சொன்னார்,
வீட்டில் யாருக்கும் இது தெரியாது போலுக்கே அப்படின்ட்டு சுரேஷ் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாண்டியனை மட்டும் கூப்பிட்டு போய் உண்மையை சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய உண்மையை கதிர் மறைச்சி வச்சிருக்கானா அப்படின்ட்டு. சுரேஷ் இருந்துக்கிட்டு அவர் பாவங்க, அவர் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாரும் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு போலுக்க அப்படின்னு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு இல்லை இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்படி கோமதிக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேண்டாம் இது தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு பாண்டியன் வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. மதிக்கிட்டையும் சொல்கிறாங்க, 2 பேரும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்ட்டு. உடனே சுரேஷ் மதியம் நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துட்டு இங்கே சண்டையை தீர்த்து வைக்க பார்க்குறாங்க. ஆனால் சக்திவேல் என்னையா 10,00,000 ரூபாய் உன் பையனோட அக்கௌண்ட்டில் எங்கள் அண்ணன் அனுப்பி வச்சுருக்காங்க, உன் பையன் எங்கள் அண்ணனை பிளாக்மெயில் பண்ணாமலாம் அனுப்பி வச்சுருப்பாங்க, நல்லா உனக்கு அந்த 10,00,000 ரூபாவை உன் பையன் கொடுத்துருப்பானே, நீ தானே உன் பையன் கிட்ட 10,00,000 ரூபா பணம் கேட்டிருந்த, அதுக்காக தான் எங்கள் அண்ணன் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ நல்லா எப்படி எங்கள் வீடு சொத்தை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு நீ தான் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சக்திவேல் கதிரை விட்டுட்டு பாண்டியன் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. முதுவேலும் கதிர் சத்தியம் வாங்கினதுனால அமைதியாக இருக்கிறாங்க. நேரத்தில் சுற்றி உள்ளவங்கன்னா தடுக்கிறாங்க. ஆனால் இங்கே சக்திவேல் பாண்டியன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் 10,00,000 ரூபாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு பாண்டியன் வந்து கதிர் பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கேட்குற மாதிரி இல்லை. உடனேவும் இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு சக்திவேலை மிரட்டி இங்கே பாருங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வாட்டில் ஒரு தவிர போட்டு இப்படி அடிக்கிறது தப்பு அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்து சக்திவேலோட சட்டையை பிடிக்கிறாங்க. உடனேவும் சக்திவேல் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க வச்சு என்னைய அடிக்க வைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, அவங்க மருமகனுக்கு ரூபா கொடுத்துருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது, அது அவரோட விருப்பம், நீங்கள் இதில் தலையிடுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணீங்க பார்த்துக்கோங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நீங்கள் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி சொன்னதும், ஓ போலீஸ்காரனை வச்சு மிரட்டுறீங்களோ, நடக்குங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ எதுக்கு நான் பணம் கொடுத்த அப்படின்ட்டு சக்திவேல் முத்துவேல்கிட்ட கேட்கும்போது, முத்துவேல் இங்கே பாரு, அவனுக்கு ஒன்றும் நான் பணம் கொடுக்கல, அவன் ஒரு இதாக எனக்கு பணம் தேவைப்படுச்சு, அப்போ என் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக அவன் அக்கௌண்ட்டில் போட்டேன், ஆனால் அவன் செலவு பண்ணல அந்த பணத்தை, எனக்கு தான் என்னுடைய செலவுக்கு தான் அது பயன்பட்டுச்சு அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் சுரேஷ் கிட்ட இங்கே பாருங்கள், என்ன தான் அவங்க பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் அவங்க சட்டையை பிடிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு சுரேஷ் கிட்ட பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு இல்லைங்க, அவங்க சண்டை போட்டதை எப்படி தடுக்குன்னு எனக்கு தெரியல, அதனால தான் அப்படிலாம் பண்ணேன், ஏன் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் உங்களை பற்றி எனக்கு தெரியுதுப்பா, இருந்தாலும் அந்த சக்திவேல் சாதாரணமாக கிடையாது, இதை வச்சே இன்னொரு சண்டையை இழுப்பான், நீங்களே இங்கே விருந்தாளியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, அதுக்காக தான் நான் சொன்னேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பாண்டியன் சுரேஷை பார்த்து சொன்னதும் இங்கே சக்திவேல் அவங்க பையன்கிட்ட போயிட்டு அண்ணன் எதையோ மறைச்சிக்கிட்டு இருக்காரு, அந்த உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்டா, அண்ணன் அந்த வீணா போன கதிருக்கு தான் 10,00,000 ரூபா பணத்தை அனுப்பியிருக்காரு, அவன் கண்டிப்பாக அந்த மளிகை கடைக்காரனுக்கு தான் கொடுத்துருப்பான் அவன் அப்பனுக்கு, ஆனால் என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மளை பைத்தியக்காரனை ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு எனக்கு டயர்டாக இருக்குடா, என்னை விட நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க உள்ள. உடனேவும் இங்கே சக்திவேல் அண்ணன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா சரியில்லையே, ஏதோ நடந்திருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சக்திவேல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.